திருமணால் உருவாக்கப்பட்ட சிவபூமி நிலையங்கள் மிக எழுச்சிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றை மழுங்கடிக்கின்ற நோக்கமாக சில விசமிகள் தொடர்ச்சியாக அவர்கள் அரசியலில் ஈடுபட்டு அந்த ஊடகம் தங்களை திரிவுபடுத்துகிற ஒரு நிலப்பாடும் தங்களுடைய சுயநலத்துக்காக மக்களை தமிழ் தேசிய மக்களுடைய குரல் என்கின்ற பெயரில் அந்த பத்திரிகைகள் இயங்கியது என்றது உண்மைதான். இன்றும் அதே பெயரில் இயங்குகின்றே தவிர அந்த நோக்கத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் விலத்த பணப்பற்று இல்லாமல் மதப்பற்றோடையும் தமது இனப்பற்றோடையும் செய்கின்ற ஒருவருக்கு இந்த சேறு பூசுகின்ற நடவடிக்கையாக தான் நாங்கள் இருக்கின்றது. சுலகு தனக்கென்றா படக்கு படக்கென்று அடிக்குமா? மதமாற்றத்தை செய்வதற்கு பிள்ளைகள் இல்லாமல் சைவ சமயத்தின் மீது எறியப்படுகிற கல்லையும் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பதுதான் உண்மையான நிலம். வணக்கவர்களே, மேலுமக்கான சந்திப்பின் மகிழ்ச்சி நானும் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் ஜாழ்ப்பாணம் நகர் பகுதியில் நிற்கிறோம். ஏனென்று பார்த்தால் இன்றைய தினம் அதாவது உங்களுக்கு குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்னும் ஊடகங்களில் நடந்த பிரச்சனைகள் தெரியும். ஊடகங்களில் ஆர் திருமணையாக அவர் சொல்கிறார் சில ஊடகங்கள் பொய் பிரச்சாரங்கள் ஈடுபட்டேன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தேன். அதுக்கான ஒரு அதனை கண்டித்து ஒரு போராட்டம் தான் இன்றைய தினம் யாழ் நகர் பகுதியில் இங்கே இடம்பெற போகுது. இந்த போராட்டத்தை தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அங்கே என்ன நடக்குது என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த போராட்டத்தை பார்ப்போம். தளத்துக்கு புதுவாங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அதில் வெள்ளக்காமி காலையில் நம்பரத்தை பாருங்க. குறிப்பாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருக்கேன். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாங்க என்ன நடக்குன்னு உள்ள போய் பார்ப்போம். இதில் சில பதாகைகள் மூலம் காட்சிப்பட்டபடி 6 திருமுருகன் மீதான பொய்ப்புரட்டை நீக்கி ஊராக அறம் காக்க மற்றது சைவ காவலனை சிவ நாவலன் தமிழ் பாவலன் என்றெல்லாம் குறிப்பிட்டு அவருடைய ஆதரவாக இவர்கள் இன்று தேங்காய் எடுத்து போராட்டத்தில் ஈடுபட போயினோம். நான் சோபாலசுந்தர கரிகரன், முன்னாள் மல்லிவடக்கு பிரதேச உறுப்பினர், அதிடம் ஊடகவியலாளராக இருக்கிறேன். கலாநிதி ஆர் திருமணன் சார் அவர்களுடன் நான் கல்வியற்ற ஒரு மாணவனும் கூட. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் அவரோடு இன்றைக்கு கிட்டத்தட்ட 15-20 வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக அவரை நன்கு அறிந்து அவருடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றிலும் பங்கு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அவர் மிக அளப்பெரும் சேவைகளை இந்த மதத்துக்கிட்ட காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்து மதனுடைய காக்கப்படுது என்று சொன்னால் அதற்கு மூல காரணனாக திகழ்பவர் ஆர் திருமுருகன். அவர் அவருடைய சேவையினூடாக பல மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்து கொண்டிருக்கின்றார். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த காலத்திலே வன்னியிலிருந்து பிள்ளைகள் இழந்த பிள்ளைகள் மிகவும் வலிதாங்கிய நிலையில் இங்கே வந்த பொழுது அவர் தன்னுடைய நிதி பங்களிப்பை செய்து அவர்களுடைய கல்விக்கு ஊக்கமளித்தார். இதனால்தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவருக்கு கலாநிதி என்ற ஒரு உயரிய கௌரவத்தை கொடுத்திருந்தார். இன்றைக்கு நீங்கள் இங்கே வந்துக்கிறீங்க. இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்த காரணம் அவருக்கு எதிரான ஒரு பொய்யான ஒரு வதந்தியான செய்தி ஊடகம் ஒன்றிலே வந்திருக்கின்றது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இங்கு வந்து இந்த எங்களுடைய எதிர்ப்பை மக்கள் சார்பில் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் வெளிப்படுத்த இருக்கின்றோம். ஆனால் அந்த அறிக்கை ஆளுநர் அலுவலகத்திலிருந்து அவருக்கு அனுப்பப்பட்ட செய்தி. ஆளுநர் அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்டதான் யாருடைய பேரும் அதில் குறிப்பிடப்படவில்லை, அவருடைய பேரும் இந்த இடத்திலையும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இவர்கள் பேரை குறிப்பிட்டு இந்த போலியான ஒரு தகவலை இந்த மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஊடகத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஊடகம் ஆரம்பத்திலே நான் அந்த ஊடகத்திலே பணியாற்றிய ஒருவனும் கூட ஆரம்பத்திலே மிகவும் நேர்த்தியான முறையிலே அந்த ஊடகம் குறிப்பிடுவது சரியென்ற நிலப்பாட்டோடு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அரசியலில் ஈடுபட்டு அந்த ஊடகம் தங்களை திரிவுபடுத்துகிற ஒரு நிலப்பாடும் தங்களுடைய சுயநலத்துக்காக மக்களை பிள்ளையான முறையில் வழிநடத்துகின்ற ஒரு செயற்பாட்டிலே காணப்படுகின்றது, ஆதரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் தன்னொரு ஊடக போராளியை தான் இந்த தேர்தல் காலங்கள்லாம் அறிவித்தவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஊடக போராளி இந்த மக்கள் நலன்களை சிந்திக்காம செயற்பட நீங்க நம்புறீங்களா? அவர் ஒரு ஊடக போராளி என்று சொல்வதற்கு இந்த தகுதி மற்ற ஒருவர். அவருக்கு ஒரு சிங்கிள் நியூஸ் கூட தெரியாது. இது அங்கே ஆசிரியராக இருந்த வித்யானந்தர் கூட அடிக்கடி இந்த ஆசிரியத்தை சொல்லுவார். அவருக்கு ஒரு சிங்கிள் நியூஸ் கூட தெரியாது, ஒரு நியூஸ் அமைப்பு தெரியாது, பத்திரிகையில் செய்திகள் வருகின்றன கூட தெரியாது. அவருடைய தேர்தல் காலங்கள் கூட வேறு ஆசிரியப்படத்தில் இருக்கிறவர்கள் எழுதி கொடுப்பதை வைத்துத்தான் அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை செய்தவர், மேடைகளில் பேசினவர்.
அதை நீங்கள் வன்மையாக எதிர்க்கிறீங்க. உண்மையாக இருக்கிறோம் நாங்கள் எப்படியான செய்வாங்க. வணக்கம், சொல்லுங்க. என்னத்துக்காக இங்கே நீங்கள் வந்துக்கிறீங்க? இன்னைக்கு வந்து யாழ் மாவட்டத்திலே சைவ அமைப்புகள் சைவத்தை சமயத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாக 6 திருமணங்களால் உருவாக்கப்பட்ட சிவபூமி நிலையங்கள் வந்து மிக எழுச்சிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றை மழுங்கடிக்கின்ற நோக்கமாக சில விசமிகள் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். யார் அந்த விசமிகள்? அது 6 திருமணனுடைய வளர்ச்சியிலே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வளமையான குணங்களே பார்த்தால் தெரியும். ஒருவருடைய வளர்ச்சியில் எரிச்சல் படுகின்ற பொறாமைப்படுகின்றவர்கள் அவருடன் சேர்ந்து ஒரு காலத்தில் இயங்கியவர் சிறிய நன்மைகளுக்காகவே தான் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த சிவபூமி என்ற அறக்கட்டளை நிலையத்துக்கு ஒரு சேறு பூச வேண்டும் என்கின்ற நிலைய ஒரு நோக்கமாகவே தான் இவ்வாறான செய்திகளை பரப்பி மக்கள் மத்தியிலிருந்து சிவபூமியினுடைய அந்த அந்த தன்மையை இந்துக்கள் மனங்களிலிருந்து குறிப்பாக வடக்கு கிழக்கு வாழ் மக்களுடைய தமிழ் மக்களுடைய மனங்களிலே ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது இப்போ சிவபூமி என்கின்ற ஒரு அமைப்பு தான் ஒரு நேர்மையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாக இயங்குகின்ற அந்த அமைப்பை சீர்குலைக்கின்ற நோக்கமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த பத்திரிகை சொல்லுது தாங்க தான் தமிழ் தேசிய மக்களுடைய உண்மைகின்ற குரல் என்று சொல்லி அப்படி அந்த பத்திரிகையா செய்தி ஒரு காலத்திலே அந்த தமிழ் தேசிய மக்களுடைய குரல் என்கின்ற பெயரில் அந்த பத்திரிகைகள் இயங்கியது என்றது உண்மைதான். இன்றும் அதே பேரில் இயங்குகின்றே தவிர அந்த நோக்கத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் விலத்தப்பட்டு அவர்கள் ஒரு லாப நோக்கமாக லாப சிந்தனையுடன் செயற்படுகின்ற ஒரு வியாபார அமைப்புகளாகத்தான் தமிழ் மக்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்களே வழிய தமிழ் மக்களுடைய உண்மையான நெஞ்சங்களை தொட்டு செல்கின்ற அமைப்பாக இப்ப அந்த அமைப்புகள் எவையும் இல்லை. அவருடைய பத்திரிகையோட வீழ்ச்சியால் அவருடைய அதில் பார்க்கவே உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். அவர் தன்னை ஊடக போராளியை தான் தேர்தல் எல்லாம் காட்டிக்கொண்டார். அப்படி செய்யறதோ பிள்ளையோட விடுவாரா? ஊடக போராளியாக காட்டி உங்களுக்கே விளங்குகிறது காட்டிக்கொள்கிறாரே தவிர அப்படி சொல்றாரு. அந்த பதாகையெல்லாம் அப்படித்தான் இருந்தது. அவர் அந்த தேர்தல் கால பதாகையில தேர்தல்காரர் பகையில அரவாசி தேர்தல் அடித்தவர்கள் கூட இப்பொழுது எம்முடன் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அந்த நேரத்திலே கட்டுரைகளை எழுதியவர்கள் பலர் வந்து இப்பொழுது தாங்கள் செய்த பிள்ளைகளை உணர்ந்து கூட எங்களுடன் கதைக்கின்ற பொழுது தாங்கள் அந்த நேரத்திலே சிறு வயதிலே செயற்பட்டு விட்டோம். அவ்வாறு இப்ப அதை எழுதிய கட்டுரை எழுதின பலர் உதாரணமாக வித்யாரன் அவர்களும் கூட அவருடைய இந்த பெயரை நிமித்தியதிலே மிக முக்கியமான பங்கு வகித்தவர் வித்யாரன். அவர் கூட இப்ப அங்கே அந்த பத்திரிகைகள் இல்லை. முக்கியமாக அந்த பத்திரிகையை தமிழர்கள் தேடி வந்து வாசிக்கின்ற ஒரு நிலப்பாடாக இருந்த காலை எழுந்ததுமே பத்திரிகை பார்க்கின்ற ஒரே ஒரு பத்திரிகையாக தான் இருந்தது. அந்த இதை முழுமையாக மாற்றப்பட்டு உள்ளது. அப்ப இதுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது? இதுக்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தை நாங்கள் அதைத்தான் நாங்கள் இவருடைய வளர்ச்சியில் உள்ள பொறாமை அனைத்து மக்களுமே இப்பொழுது அரசியல் கட்சிகளை நம்புவதை காட்டிலும் 6 திருமுருகன் அவர்களும் அவர்களது அமைப்புகளுமே நாடுகின்றனர். புலம்பெயர் தமிழர்கள் இருக்கின்றவர்கள் அனைவரும் தமிழ் சொத்துக்களை கூட முழுமையாக எழுதி வைக்கின்ற நிலைமை 6 திருமணர்களுக்கு இருக்கின்றதை தவிர எந்த ஒரு அரசியல் கட்சியோ தமிழ் மக்களை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் இருக்கின்ற என்று கூறுகின்ற எவருக்குமே தமது சொத்துக்களை எழுதி வைக்கின்ற நிலையிலே இல்லை. ஆனால் 6 திருமுருகன் அவர்களுடைய என்று பெயரை கேட்டதுமே எந்த மக்களையும் நம்பிக்கையான சொல்லி தனது சொத்துக்கள் பூராக தனது பிள்ளைக்கு எழுதி வைக்காத சொத்துக்களை கூட அவருடைய அந்த அறக்கட்டளை நிலையங்களுக்கு எழுதி வைத்துக் கொள்கின்றார்கள் சொன்னால் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக உண்மையான நெஞ்சிலே எந்த ஒரு பற்றும் இல்லாமல் பணப்பற்று இல்லாமல் மதப்பற்றோடையும் நமது இனப்பற்றோடையும் செய்கின்ற ஒருவருக்கு இந்த சேறு பூசுகின்ற நடவடிக்கையாக தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். இன்று நாங்கள் சிவசீரியராகிய நாங்கள் ஏலிய அன்பர்களுடன் இணைந்து இந்த விசேட பூசை வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால்
நாவலருக்கு பின் இந்த மண்ணிலே தோன்றிய நாவலராக சைவத்தின் காவலராக விளங்கிய எங்களுடைய அன்புக்கும் பெரு மதிப்புக்கும் உரிய ஆறு திருமுருகன் ஐயாவினுடைய சைவ சிறுவர் இல்லத்தை இழுத்து மூடும்படி எங்களுடைய வடமாகாண ஆளுநர் அவர்கள் ஒரு பணிப்புரையை ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கின்றார். இந்த விடயம் அறப்பணியை செய்கின்ற தர்ம பணியை செய்கின்ற சைவ பிள்ளைகளை வாழ்வாங்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற உலகெங்கும் வாழும் இலங்கை எங்கும் வாழுகின்ற இந்துக்கள் சைவர்களுடைய மனத்தை மிகவும் நோகடித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பிலே நாங்கள் சரியான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் முகமாக நாங்கள் இந்த விடயத்தை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்றோம். முக்கியமாக எங்களுடைய திருமுருகன் ஐயா அவர்களுக்கு ஆசி வேண்டி அவரை வாழ்த்தும் முகமாகவும் நாங்கள் இந்த விடயத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த விசேட பூசை வழிபாடுகளை ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களுடைய வடமாகாண ஆளுநர் அம்மையார் அவர்கள் ஒரு பக்கச்சார்பான நீதிமுறையற்ற ஒரு விடயத்தை இங்கே செய்திருப்பதை நாங்கள் வெளிப்படையாக காணக்கூடியதாக இருக்கின்றது. சைவ பிள்ளைகளுடைய இல்லத்திலே அந்த சைவ பிள்ளைகள் வருவதற்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்த அந்த கண்காணிப்பு கமராவை வைத்துக்கொண்டு ஒரு பொய் குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த இல்லம் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றது. நான் இந்த அம்மையார் ஆளுநர் அம்மையார் அவர்களை பார்த்து ஒன்றை கேட்க விரும்புகின்றேன். இருபாலையிலே சிறுவர் இல்லத்தை நடத்திய ஒரு போதகர் படலி வளர்த்து கள்ளு குடித்தார். அதாவது சிறு பிள்ளைகளை வளர்த்து பாலியல் சேட்டை புரிந்து குற்றவாளியாக நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்ட பொழுது அந்த இல்லத்துக்கு எதிராக இந்த அம்மையார் என்ன நடவடிக்கை எடுத்திருந்தார்? அடுத்தது ஊர்காவத்துறையிலே பாடசாலை மாணவிகளினுடைய ஹாஸ்டலிலே தங்கியிருந்த பிள்ளைகளை அந்த ஹாஸ்டலுக்கு பொறுப்பான அம்மையார் மிகவும் மோசமான முறையிலே சித்திரவதை செய்திருந்தார். அது எவ்வாறு மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது? அது தொடர்பில் இந்த அம்மையார் என்ன நடவடிக்கை எடுத்திருந்தார்? அது மட்டுமல்ல, நல்லிணக்கபுரத்திலே சட்ட விதிமுறைகளை மீறி அரச காணியிலே ஒரு தேவாலயம் அமைக்கப்படுகின்றது. அந்த தேவாலயத்துக்கு எதிராக எத்தனையோ முறைப்பாடுகள் நீதிமன்றத்திலே வழக்கு கூட இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த நீதிமன்றம் தொடர்பாக அல்லது இந்த சட்டவிரோத கட்டிடம் தொடர்பாக என்ன நடவடிக்கையை அம்மையார் எடுத்திருக்கின்றார்? ஒரு பழமொழி இருக்கின்றது, சுலகு தனக்கு தனக்கென்றா படக்கு படக்கென்று அடிக்குமா. இந்த அம்மையாருக்குரிய ஒரே ஒரு பிரச்சனை, அம்மையாருக்கும் இந்த அம்மையாருக்கும் பின்னாலே உள்ள இந்த விடயம் தொடர்பில் சூழ்ச்சிகரமான வேரியல் செய்தவர்களுக்கு பின்னாலே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு மலையகத்திலே பிடிக்க இயலாமல் போயிட்டது. அதாவது நேரடியாக சொன்னால் மலையகத்திலே மதமாற்றத்தை செய்வதற்கு பிள்ளைகள் இல்லாமல் போயிட்டது. எனவேதான் இதை இழுத்து மூடி அந்த பிள்ளைகளை அங்கே அனுப்புகின்ற ஒரு கைங்கரியத்தை வெற்றிகரமாக செய்திருக்கின்றார். இதைவிட நாங்கள் வேறு எதையும் இங்கே சொல்லுவதற்கு இல்லை. அவர் ஒரு நீதிமானாக இருந்திருந்தால், நேர்மையான அதிகாரியாக இருந்திருந்தால் ஏனைய இல்லங்கள் தோறும் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்க வேண்டும். ஏன் இந்த நடவடிக்கையை விரைவுபடுத்தி இவ்வளவு செய்தார் என்பது எங்களுக்கு புரியாத முதலல்ல, நன்றாக தெரியும். அவர் எங்கே நிற்கிறார், என்ன மாதிரி பணி செய்கின்றார், என்ன மாதிரி வடமாகாண மக்களுக்கு சேவை செய்கின்றார் என்பது அவருடைய கடந்த கால வரலாறு எங்களுக்கு தெரியும். இவர் இளவாலை கொன்வென்டிலே ஆசிரியராக இருக்கின்ற பொழுது அந்த கொன்வென்டில் இருக்கிற ஹாஸ்டல் பிள்ளைகள் எவ்வளவு சித்திரவதைப்பட்டார்கள், எவ்வளவு பாலியல் சேட்டை விட்டார்கள். அப்போ இவங்க ஆசிரியராக இருந்து கொண்டு என்ன நடவடிக்கை எடுத்தார்? இப்பொழுது எந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு இல்லத்தை இழுத்து மூடுவதன் பின்னணி என்ன? தயவு செய்து இந்து மக்கள் எல்லோரும் இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு எதிராக, அதாவது சைவர்களுக்கு எதிராக நன்கு திட்டமிட்டு பிற மதத்தினர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அநீதியை நிச்சயமாக எல்லோரும் ஒன்றிணைந்து தட்டி கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆறு திருமுருகன் ஐயா எந்த ஒரு அச்சுறுத்தலையோ அல்லது எந்த ஒரு நெருக்கடிகளையோ கருத்தில் கொள்ளாது தொடர்ந்து அவர் தன்னுடைய அறப்பணியிலே தர்ம பணியிலே முன்னேற வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக துணையாக நிற்போம் என்று கூறி என்னுடைய கருத்தினை நிறைவு செய்து கொள்கின்றேன். குறிப்பாக அந்த பத்திரிகையில முன்பக்கத்தில் ஒரு பெரிய இடத்துல செய்தி ஒன்று வெளியாகின்றது. அது தொடர்பான உங்கள் நிலைப்பாடு நேற்றைய நாள் காலை பத்திரிகை உதயன் பத்திரிகையில் சொல்லப்பட்ட செய்தி அந்த செய்தியை அடிப்படையாக கொண்டுதான் நான் இப்பொழுது கருத்து சொன்ன. அதாவது
பத்திரிகை அப்படி செயற்பட்ட விதம், ஒரு ஊடகம் செயற்பட்ட விதம். ஊடக தர்மத்தின்படி சிந்திக்கின்ற பொழுது ஊடக தர்மத்துக்கு புறம்பாகத்தான் அந்த வேலை நடந்திருக்கின்றது. உண்மையிலே ஒரு ஊடகம் என்று சொன்னால் அந்த ஊடகம் நடுநிலைமையோடு செயற்பட வேண்டும். அதை சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் எந்த அளவுக்கு உண்மை என்பதை ஆராய்ந்திருக்க வேண்டும். ஆராய்ந்து அறிந்து ஆறுதலாக அதை பற்றி பரிசீலிக்க வேண்டும். இந்த ஊடகத்தாரிடம் நான் கேட்க விரும்புகின்ற ஒன்று என்னவென்று சொன்னால், ஆளுநர்களின் முறைப்பாட்டுக்கு அமைய தெல்லிப்படத்து பிரதேச செயலர் ஒரு களவிஜயம் செய்து அறிக்கை தயாரிக்கின்றார். அந்த அறிக்கை உங்களுக்கு கிடைத்ததா? அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விவரங்கள் என்ன? அந்த சொல்லப்பட்ட விவரங்கள் உண்மையா பொய்யா என்று அறியாமல் எழுந்தமானமாக அந்த ஊடக செய்தி செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அந்த ஊடக தர்மத்துக்கு அப்பாலே தன்னுடைய சுய லாபங்களுக்கு ஏற்ப, அதாவது தன்னுடைய சுய வெறுப்புகளுக்கு ஏற்ற தன்னுடைய பக்கிர புத்தியை காட்டும் முகமாக இந்த பத்திரிகை செயற்பட்டிருக்கின்றது. இந்த பத்திரிகையையும் நாங்கள் இந்த இடத்துல கண்டிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே போல ஆளுநர் அம்மையாருடைய செயற்பாடுகளை நாங்கள் மிகவும் கடுமையாக கண்டிக்கின்றோம். நன்றி. இலங்கையை பொறுத்தவரை, குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டில் சைவத்தையும் தமிழையும் காப்பாற்றி ஹார்மோனாவலர் வழியிலே நின்று நம்முடைய சைவ தமிழ் மேம்பாட்டை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். சைவமும் தமிழும் வெவ்வேறு வகையான பார்வைக்கு உள்ளாகி அது தன்னுடைய நிலையை இழந்து கொண்டு போகிற ஒரு துப்பாக்கிய நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே சைவத்தையும் தமிழையும் பேணி பாதுகாத்து அதற்கான சில அறநெறி செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தம்பி ஆர் திருமுருகன் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டை பொறுத்த மட்டில் அது தீர விசாரிக்கப்பட்டு செய்தியாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் சாதாரணமாக இங்கே போதை வஸ்துக்கள் போன்ற பல செயல்பாடுகளில் ஈடுகிறவர்களை பிடித்து கூட அவருடைய பெயரை எந்த பத்திரிகையும் வெளியிடுவது கிடையாது. அந்த பெயரை இருக்கடிப்பு செய்து விடுவார்கள். ஆனால் இந்த பெயரை மட்டும் வேண்டுமென்று ஒரு தலைப்புக்குள்ளாக்கி இருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் அது உண்மை பொய் என்பது சட்டப்படியான விசாரணைகளுக்கு பிறகு வர வேண்டிய ஒரு விடயம். எங்களிடத்தில் இருக்கின்ற அமைப்புகளை குலைக்கிற வகையிலே நடக்கின்ற செயல்பாடுகளையும் சைவ சமயத்தின் மீது எறியப்படுகிற கல்லையும் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பதுதான் உண்மையான நிலப்பாடு என்று நான் கருதுகிறேன். பத்திரிகை செய்தி வெளியிட்டதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு பாரம்பரிய விஷயம் தெரிஞ்சவர் என்ற அடிப்படையில் அந்த சொல்லப்படக்கூடிய அந்த விடயம் உண்மையா? தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலே உள்ள பிரச்சனைகளை ஒரு பொழுதுமே ஊடகங்கள் பெரிதாக்கக்கூடாது. ஊடகங்கள் நிறைய பொறுப்புக்குரியவை. நேற்றைய தினம் நான் இந்த பத்திரிகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்ற பத்திரிகைகள் எல்லாவற்றையும் எடுத்து பார்க்கிற பொழுது ஒரு பத்திரிகையை தவிர மற்ற எந்த ஒரு பத்திரிகையும் பேர் குறிப்பிட்டு செய்தியை வெளியிட்டது. அந்த பத்திரிகைகளிலே தெல்லிப்பளை அப்படியான ஒரு சில செய்திகளைத்தான் குறிப்பிட்டு வந்தார்களே தவிர ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அதுவும் மோப்பு பக்கத்திலே முன்பக்கத்திலே இரட்டை கலரில் அடித்து அதை போட்ட ஒரு செய்தியை நான் ஒரே ஒரு பத்திரிகையில் தான் பார்த்தேன். அதுக்கு என்ன தேவை இருந்தது என்பது எனக்கு தெரியவில்லை. இந்த பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றக்கூடிய வகையிலே நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.